ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான பருப்பு வகைகளையும் பயன்படுத்தி ஒரு அருமையான புதினா சட்னி, ஒரு தனி சுவையான புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் முந்திரி, இது எல்லாமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 9 சிகப்பு மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா இன்கிரிடியன்ஸுமே சூடு ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு 1 கை அளவு புதினா, 1 கை அளவு கொத்தமல்லி, 4 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரக்கொரனும் இல்லாமல் பதமாக அரைச்சி எடுத்துக்கணும். பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து சட்னியில் சேர்த்துக்கணும். இந்த புதினா சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு தனி சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் இப்படி எல்லா டிஃபன் வகைகளுக்கும் ரொம்ப சூட் ஆகும், மேட்சாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க.